பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜனவரி 17ஆம் தேதி அரசு விடுமுறை அறிவித்து தற்பொழுது அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகை ஒட்டி ஜனவரி 17ஆம் தேதி அன்று அரசு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். நிச்சயமாக தமிழர்களின் முக்கிய பண்டிகையாக உள்ள பொங்கல் பண்டிகையானது இவ்வாண்டு வரும் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று கொண்டாடப்பட உள்ளது. இதன் காரணமாக 14, 15, 16, 18, 19 ஆகிய நாள்களில் அரசு விடுமுறை நாட்களாக உள்ளது. எனவே அதற்கு இடைப்பட்ட நாளான அந்த ஒரே ஒரு நாளான அந்த 17ஆம் தேதி, அதாவது அந்த வெள்ளிக்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை பொங்கல் பண்டிகைப்படும் நிலையில் செவ்வாய், புதன், வியாழன் பொங்கல் பண்டிகைக்கு விடுமுறை. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமே அலுவலக நாள், சனி ஞாயிறானது அரசு விடுமுறை. எனவே இந்த வெள்ளிக்கிழமை என்று விடுமுறை அளிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கை வரும் செவ்வாய்க்கிழமை என்று விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதன்படியும் வரும் 17ஆம் தேதி பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அனைத்து நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இந்த நாளை ஈடு செய்யும் வகையில் 25ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக நியமிக்கப்படும், அதாவது பணி நாளாக செயல்படும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணன், 17ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிப்பை தற்பொழுது தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. இந்த விடுமுறை அறிவிப்பு யார் யாருக்கெல்லாம் பொருந்தும்? நிச்சயமாக இந்த பொது விடுமுறை அறிவிப்பானது, அதாவது அரசு ஊழியர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகை கொண்டாடும் வகையில் 17ஆம் தேதி இந்த அரசு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசு விடுமுறையானது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை, அதாவது இந்த விடுமுறை பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள், அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த விடுமுறை பொருந்தும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.